ஷிவானிக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் விட்டாச்சு. இன்றைக்கி ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி ஓகே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்குலாம் தோல்லாம் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையுமே போட்டு ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லேசாக பாயில் ஆகி வரும். இது அப்படியே ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி போட்டு பொரிச்சு எடுங்க. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் போதே லைட்டாக அந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்து திரும்பவும் நல்லா ஆற வச்சுட்டு மறுபடியும் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு டக்குன்னு பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா லேசாக செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடும். கடைகளில் 100 150 ரூபா கொடுத்து ஒரு 4 பீஸை வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் தாராளமாக செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு போயிடலாம். இது கூட கெச்சப்போ இல்லை அப்படியே மேலே லைட்டாக சால்ட்டு தூவி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செய்யும்போது சத்துக்குள்ள வெளியில் போகாது. டேரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா சத்துக்குள்ள வெளியே போயிடும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ.